ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க இந்த டாபிக் உங்க மனசை உறைய வைக்கக்கூடியதாகவும் உங்க கண்களை கலங்க வைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. ஏன்னா இதை நான் கேட்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, நானும் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். இப்படி எல்லார் மனசையும் உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்க ரங்காரெட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்க ராஜ்குமார் அப்படின்றவன் ஒரு 6 பேரை கொடூரமா கொலைப்படுத்த சொல்லி அவனை போலீஸ் தேடிட்டு வராங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 10 ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்ல இருந்து காலையில வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கொலைகளை பண்றான். அந்த 6 கொலைகள்ல 3 பேர் தன்னோட குடும்பத்தால இருக்கவங்கள கொலை பண்ணியிருக்கான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃபையும் 2 சின்ன குழந்தைகளையும் கொலை பண்ணியிருக்கான். அவன் ஏன் கொலை பண்ணான், எதுக்காக கொலை பண்ணான், இது எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ராஜ்குமார் இந்த கொலைகளை ஒரே இடத்துல பண்ணாம 3 வெவ்வேறு இடத்துல பண்ணியிருக்கான். அவன் ஏன் அப்படி பண்ணான்னு சொல்றேன். அதுல முதலாவதா இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 வயசு சிறுமியோட வீடு. அந்த வீடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ரங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கா ஷபாத் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கு. இந்த ஏரியா சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல அங்கங்க ஒரு வீடுகள் இருக்கிற ஏரியாலாம் இல்லைங்க. ரோட்டுக்கு பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கிற ஏரியாவில தான் அந்த பொண்ணோட வீடு இருந்திருக்கு. ஆனாலும் ராஜ்குமார் கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணோட வீட்டுல யாராரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா, பொண்ணோட பாட்டி, அப்புறம் பேச முடியாத, காது கேட்காத, நடக்க முடியாத அந்த 17 வயசு சிறுமியோட அக்கா, இப்படி எல்லாரும் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த 17 வயசு சிறுமியோட அம்மாவையும் பாட்டியையும் கொன்ன ராஜ்குமார் அவளோட அக்காவை மட்டும் உயிரோட விட்டு போறான். இப்ப இவங்க 2 பேரையும் கொல்லதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, அந்த 17 வயசு சிறுமி சின்ன பொண்ணை கார்ல தூக்கி போட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னாக்கா, தைவாலா கூட அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போறான். அப்படி போகும்போது வழியில ஒரு குளத்தை பாக்குறான். பார்த்ததும் காரை நிறுத்தி அந்த சின்ன பொண்ணை கார்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணையும் கொடூரமா கொலை பண்றான். இது அவன் கொலை பண்ற 2வது இடம். இதுக்கான தடைகளை பாத்தீங்கன்னா, அங்க ரத்த கரை நிறைய இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் ராஜ்குமார் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். எங்க கிளம்புறன்னு பாத்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு தான் போறான். அவன் வீடு ரொம்ப தூரம் இல்லைங்க. அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணா இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் அவனுடைய வீடு இருந்திருக்கு. இப்படி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அங்களுடைய மனைவியும் 2 குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் சின்ன வயசுங்க, ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 3-4 வயசா இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா காலையில அங்க கூடினா ஜனங்களும் சரி, போலீஸும் சரி, மீடியாக்களும் சரி, அப்படி ஒரு கொடூரமான காட்சி அங்க பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் மீடியாவும் சொன்ன ஒரு விஷயம் தான் மனசை ரொம்ப பாதிச்சு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க லைஃப்ல எத்தனையோ கேஸ்களை பார்த்திருக்காங்க, எத்தனையோ கொலைகளை, எத்தனையோ மாற்றங்களை பார்த்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கொலைகளை அவன் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி என்ன அவங்க பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு ராஜ்குமாரோட ஒய்ஃபும் அவனோட குழந்தைகளும் எப்படி தூங்கிட்டு இருந்தாங்களோ அதே நிலைமையில அப்படியே வச்சு கழுத்து அறுத்த நிலைமையில இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல அந்த குழந்தைகளோட செருப்பும், சின்ன சின்ன பொம்மைகளும், கார்களும் சிதறி கிடந்திருக்கு. இப்படி அந்த ராஜ்குமார் ஒரே ராத்திரியில கொடூரமான 6 கொலைகளை பண்ணியிருக்கான். அந்த 17 வயசு சின்ன பொண்ணையும், அவன் அம்மாவையும், அவன் பாட்டியும் கொலை பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் எதுக்காக கொண்டாந்து மர்மமாவே இருக்கு. என்னதான் ஒரு மனுஷனுக்கு கோபம் இருந்தாலும் எப்படிங்க தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் கொல்ல மனசு வரும்? இப்படி கொடூரமா பண்ற அளவுக்கு அவ என்ன பண்ணாங்க, இது எல்லாம் விசாரணை தான் தெரிய வரும். போலீஸ் 6 கொலைகளை பண்ணதுக்கு அப்புறம் ராஜ்குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கான். தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான். நான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதனால பயந்து போன அவருடைய அப்பா என்ன பண்றாருன்னா, போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு, தன் பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி சொல்றாரு. போலீஸும் உடனே அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அங்க இருக்க அந்த பாடிகளை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தெலுங்கானாவை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர வச்சிருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, போலீஸ் இன்னும் ராஜ்குமாரை அரெஸ்ட் பண்ணல, தலைமறைவா இருக்கான்.
அவன் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணது யூஸ் பண்ண கார் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேகூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்க ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல அந்த காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொலைகளை பண்றதுக்கு ராஜ்குமார் தானே ஹெல்ப் பண்ணாங்களா, இல்ல அவனை தனியா பண்ணானா, எதுக்காக தன்னோட குடும்பத்தையும் சேர்த்து கொலை பண்ணான்? இது எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் இன்னும் கிடைக்கவே இல்லைங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜ்குமாரும் அவருடைய ஒய்ஃபும் சரிதாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரிதா வந்து ராஜ்குமாரை விட 2 வயசு பெரியவங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லவ் ஆச்சு, அதனால பண்ணிட்டாங்க. சரிதாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஎட் முடிச்சிருக்காங்க. பிஎட் முடிச்சுட்டு ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கொடூரமான கொலைகள் நடக்க போலீஸும் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. என்னப்பா சொல்ற, போலீஸும் காரணமா இருக்காங்க? ஆமா, போலீஸும் ஒரு காரணமா இருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜ்குமார் வந்து ஒரு போக்சோ கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த கேஸ்ல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா தலைமறை வந்திருக்கான், தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட ரிலேஷன் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கும்போது, என்னாச்சு ராஜ்குமார் அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவன் அரெஸ்ட் பண்ணல, தலைமறை வரதான் தேடிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிலே பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. அன்னைக்கு போலீஸ் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இத்தனை உயிர் இன்னைக்கு போயிருக்காங்க. ஸோ இதனால போலீஸுக்கும் இந்த கொலைகளை ஒரு முக்கிய பங்கு இருக்கு என்னோட கருத்து. நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கல, இது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா அவங்க அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் தீவிரமா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிருந்தாங்களா இன்னைக்கு இந்த கொலைகள்லாம் போயிருக்காது இல்லையா, அவன் ஜெயிலில் இருந்திருப்பான், அந்த கொலை நடந்திருக்காரு இல்லையா. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போலீஸும் ஒரு காரணமா இருப்பாங்கன்னு தோணுது இந்த கொலைக்கு. இந்த ராஜ்குமார் மேல அப்படி என்ன போக்சோ கேஸ் ஃபைல் ஆச்சு, யாரை என்ன பண்ணா, எதுக்காக அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க நம்ம ஒரு 2 மாசம் பின்னாடி போகணும். இந்த ராஜ்குமார் இருக்கா இல்லையா, அவர் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி வாடகை இருந்திருக்காங்க. அதாவது இப்ப கொலை பண்ணா இல்லையா, அந்த பொண்ணோட ஃபேமிலி தான். அந்த பொண்ணோட அம்மா, அப்பா, பாட்டி, இந்த பொண்ணு, அப்ப அந்த மாற்றுத்திறனாளி பொண்ணு, இது எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா உயிரோட இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இந்த சின்ன பொண்ணை பொண்ணும் அடிக்கடி ராஜ்குமார் வீட்டுக்கு வருமா. ஏன்னா அவங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழந்தைகளால அடிக்கடி ராஜ்குமார் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பல நேரத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த சின்ன பொண்ணோட அப்பா இறந்து போயிருக்கு, தவறிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ராஜ்குமாரோட தொல்லை அந்த பொண்ணு கிட்ட அதிகமா இருந்திருக்கு, அடிக்கடி போய் தொல்லை பண்றது. ஸோ இதெல்லாம் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுதுன்னா, அந்த சின்ன பொண்ணை வீட்டுக்கு வெளியே அனுப்பாம வீட்டிலேயே இருந்து காலேஜ் அனுப்பியிருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாள் எக்ஸாம் இதை காலேஜ் போயிட்டு வரும்போது இந்த ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சின்ன பொண்ணு கையை பிடிச்சி எடுத்திருக்கான். ஸோ இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச வந்து அவங்க ஃபேமிலி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் போது ஒரு ஃபோக்கஸ் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணி போலீஸ் அவன் தேடிட்டு வராங்க. ஸோ இந்த கேஸ்ல தான் ராஜ்குமார் அந்த ஃபேமிலி மேல பயங்கர பவர்ஸா இருந்திருக்கான். இந்த போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை தேடி வந்தாங்க இல்லையா, அவன் தலைமறைவாங்க இல்லையா, இப்படி தேடிட்டு வர அந்த கேப்ல ராஜ்குமார் தெளிவா ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். யாருக்கும் தெரியாம அந்த கேஸ்க்கு ஒரு முன்ஜாமீன் எடுத்து வச்சிருந்திருக்கான். ஸோ போலீஸ் நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜ்குமார் கோர்ட்ல போயிட்டு ஒரு முன்ஜாமீன் எடுத்து வச்சிருந்திருக்கான். ஸோ இதனால போலீஸ் அவனால அரெஸ்ட் பண்ண முடியல. ராஜ்குமார் ஒரு தடவை அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்கான், உங்க அப்பாவே நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணோட மாமா வந்து இப்ப போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த ராஜ்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இத்தனை கொலைகள் அனைமே போயிருக்காரு. அதுல முக்கியமா அந்த பிஞ்சு குழந்தைய உயிர்கள் போயிருக்காரு. மக்களை நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க, நாம எதுக்காக இறந்து கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இதை நினைக்கும் போது எப்படி நெஞ்சும் பதறது இல்லை. அந்த இடத்துல நம்ம வீட்டு குழந்தைங்க இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைக்கவே முடியல, பயங்கரமா இருக்குல்ல. ஆனா அந்த குழந்தைகள் எப்படி துடி துடிச்சு இறந்துருக்கும், கழுத்தறத்தப்போ எப்படி வலியாட துடிச்சிருக்கும் அப்படின்ட்டு அந்த அந்த பெத்தாப்பும் கொஞ்சம் யோசிச்சிருக்க மாட்டான், நம்ம புள்ளி போய் கொலை பண்றோமே சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கவே மாட்டான். என்ன மனநிலையில் இருந்திருப்பான் கொஞ்சம் நம்மளால யோசிக்கவே முடியலைங்க. ஏன் தான் பெத்த புள்ளியே இப்படி கொடூரமா கழுத்தறுத்து கொலை பண்றானா, அவன் என்ன மனநிலையில வெறி பிடிச்சிருந்திருப்பான், ஒரு சைக்கோவா இருந்திருப்பான் போல. அந்த அளவுக்கு இருக்க ஒரு மனுஷனால இப்படி எல்லாம் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு மிருகம் பூமியில வாழவே கூடாது, அவனை உயிரவே இருக்கக்கூடாது. அவனை குடிசைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், அவனுக்கு ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா கொடுத்துட்டு மக்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.